இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய மாரி செல்வராஜ் சாருடைய ஸ்கூல் டீச்சர் எசக்கியம்மாள் வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். எசக்கியம்மாள் டீச்சர் புளியங்குளம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. மாரி செல்வராஜ் சார்க்காக. அவங்க தான் அவங்களுடைய டீச்சர், சைல்ட்ஹுட் டீச்சர். நாள் வரைக்கும் கொடை பிடிப்பேன் சார். எப்படி எப்படி சார்? ஓகே சார். உண்மையாக ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. இவங்க தான் என்னோட நான் ஃபஸ்ட் லவ் பண்ண டீச்சர். நான் ஃபஸ்ட்டு லெட்டர் எழுந்தது இவங்களுக்கு தான். எனக்கு முதல் லெட்டர் எழுந்தது இவங்க தான். ஓகேங்களா? என்ன சொல்லுன்னு தெரியல. வாழையோட முதல் சந்தோஷத்தை நான் இனி தான் அனுபவிக்கிறேன். வாழையோட முதல் வெற்றியை நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறது தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது. உண்மையாகவே சொல்லணுன்னா நான் சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு மாதிரி அவங்கள வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணும்ல. இவங்க எப்போவுமே என் ட்ரீம்குள்ளேயே இருந்தாங்க. ரொம்ப நாள் நான் ஆச்சு பார்த்து. இடையில நான் வந்து ஒரு டைம் வெளில வந்தப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். தூத்துக்குடியில் வெளில வந்தப்போ போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்லணும்னா, ஒரு 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே 3-4 படிக்கும் போதே எனக்கு அவங்க தெரியும். அப்போவுமே நான் வந்து லெட்டர் எழுதியிருக்கேன்னா எனக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பிரியத்தை வந்து நான் முதல்ல அங்கேயே தொடங்கிட்டேன். நான் அதில் நான் இவங்க கரெக்டாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, ஒரு 5ஆவது படிக்கும்போது இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் லெட்டர் நான் எழுதுறேன். இவங்க வேறு ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த அட்ரஸை நான் தேடி கண்டுபிடிச்சி அந்த லெட்ரு போடுறேன். இவங்க திருப்பி போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. திருப்பி அந்த லெட்ரு போட்டாங்க. அந்த லெட்டர் தான் என் வாழ்க்கையை மாற்றிச்சின்னு சொல்லுவேன்.